உடனே சொன்னையானால் அவன கொடியறுத்து வருவேனாமா போட் போட் அப்படியே கொடையறுத்து எங்க மாயாண்டி சொன்ன போதே மங்கையான பகவதியால் மகன மாயாண்டி இதுவரைக்கும் எங்க போனே கட்டு குறைஞ்சு போச்சு காவலும் அழிஞ்சு போச்சு காத்திருந்த திரவியத்தை கல்வன் கொண்டு போனா தேடி வச்ச திரவியத்தை திருடன் கொண்டு போனான பணம் போனா பணம் போனா தேடிடுவே என் பாலகனை பார்ப்பே பணம் சொத்து போன தேடிடுவே சுடலவன எங்க பார்ப்பே இந்த பணம் போனாலோ ஏழரைக்கும் கீழோ அள்ளும் காசும் முள்ளும் பாசு அள்ளும் காசு முள்ளும் பாசு அந்த பணம் நமக்கு போதும் பணம் எப்பா ஏ மாயாண்டி மாயாண்டி இந்த பணம் போனாலும் ஆமா 7:30க்கு மேல இருக்கு பாரு யார் என்ன என்ன 7:30க்கு கீழே கருவேல பிறையில அம்மா உனக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்கேன் ஆமா அள்ளும் காசும் முள்ளும் பணம் அதுவே நமக்கு போதும் மகனே ஆமா மகனே ஏ அம்மா என்ன அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா இல்லையா களவு செய்த கல்வனை சொல்லு அவனை கருவாருத்துறத கொள்ளையிட்டவனை சொல்லு அவனை கொடியறுத்து வாரேன் என்றார் அப்பா மாயாண்டி உன்னை அனுப்பி வைக்கிறதுல தப்பு இல்லப்பா ஆனாலும் களவு செய்தவன் சாதாரண கல்வனா மலையாள என்று சொன்னா மகனே மாயாண்டி சொடல மாயாண்டி மனங்களெல்லாம் பதறுதப்பா ஐயா மாயாண்டி மனங்களெல்லாம் பதறுதப்பா ஐயா மாயாண்டி மகனே மாயாண்டி சுடல மாயாண்டி குடிகெடுத்து போடும் அப்பா ஐயா மாயாண்டி குடிகெடுத்து போடும் அப்பா ஐயா மாயாண்டி சேரநாடு பொல்லாதது மகனே மாயாண்டி சீரழித்து போடும் அப்பா உடல மாயாண்டி மலையாளம் சென்ற யானா ஆந்திரவாதி பெரும்போல எண்ணு அட உன்னை இப்போ கண்டானா உன்னை இப்போ உடனே பிடித்தட பாஞ்சமிழுக்குள்ள சிமிழுக்குள்ளே உடனே பிடித்தடை பாஞ்சமிழுக்குள்ள சிமிழுக்குள்ளே மன்மதன் கண்டோ
காலம் போனையா யானால் மாறுகண்ணு பாதவத்தி உன்னம் மச்சான் என்று கூப்பிடுவாள் கொல்லிக்கண்ணு பாதவத்தி உன்னை கூப்பிடுவா கையத்தட்டி சாத்துக்காலு ஜகலத்தி சாடகாட்டி கூப்பிடுவாள் போக வேண்டாம் என் மகனே போக வேண்டாம் என் மகனே புத்தி சொல்ல கேளு அப்படி பகவதியும் சொன்ன போது பகவா மகமாயாண்டி அம்மா அம்மா பகவதியே அளவு செய்த கல்வனை தான் கருவறுக்க வேணுமா அம்மாவோ வாழ்த்தி வரங்கொடம்மா வல்லையத்த கை கொடமாவோ அம்மா வாழ்த்தி வரந்தரலையா உன்ன வல்லையத்தால் அடித்தேவே போக வரங்கொடமாவோ புந்தந்தடிகை கொடமாவே போக வரந்தரலையானால் போக வரலையானால் புந்தந்தடியால உணையிடுவே பகவதி பகவதி கலவை செய்த கல்வனா காப்பானான்னு பாப்போம் ஆமா அவன் குடும்பத்தை கருவறுக்கணுமானா நான் இப்பமே போயாகணும் சரி வாழ்த்தி வரம் தரலையா ஆமா வல்லையத்தால் உன்னை அடிப்பேன் அடிப்பேனம்மா போக வரம் தரலையானா பொந்தந்தடியால் உன்னை அடிப்பேன் அம்மா ஆமா ஆமம்மா பாத்தா பகவதி என்ன நம்ம மகன் பகவான் கொடுத்த பிள்ளை பார்வதி வளர்த்த மகன் அம்மா போன காரியங்களை ஜெபிச்சாலும் ஜெபிப்பான் போய் வா மகனை என்று மகனுக்கு வாழ்த்தி வரம் கொடுத்தார் சரி வரங்களை பெற்ற மாயாண்டி ஆமா இப்படி போனா காளி போலயே நம்மளை யாருன்னு பாப்பான் ஆமா அவ எப்படி போகலாம் ஒரு பாம்பாட்டி சித்தனாக நாமல் போக வேண்டும் என்று மாயாண்டி காவி உடை அணிந்தார் கவகம்பாளை அறையிலே பாய்ச்சி சரி கருத்த கம்பிளியை போட்டு ஆமா பாம்புக்குடைய தொழிலை போட்டார் நாகமலையிலே வந்து நாகங்களை பிடிக்க வருகிறார் சரி அண்டவன் தாமாயாண்டி நாகமலை ஓடி வந்து குள்ளல் கையில எடுத்து மாயாண்டி ஊதும் போது மகுடி குள்ளல் சத்தம் கேட்டு மலையில் உள்ள பாம்பு எல்லாம் மாயாண்டி அருகிலே வருகுதையா நல்ல பாம்பு ஓராயிரோ பழம்பாம்பு ஓராயிரோ மண்ணூரிலே ஓராயிரோ மஞ்சச்சார ஓராயிரோ கைய கண்ணாடி விருதுகளோ கனத்த கொடி விரிசு மண்ணூரிலே வக்கணத்தி எல்லாத்துக்கும் இளைய பாம்பே கடித்தாலும் விஷமும் இல்லை பிடித்தாலும் பயமும் இல்லை கன்னி பாம்பு ஆனது தானே தத்தளித்து 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 மாயாண்டி அருகிலே வருவதையாயே மாயாண்டி அருகிலதான் அப்படி 1000 விதமாகிய பாம்புகள்ல வல்லவனுக்கு என்னது ஆயுதம் வல்லவனுக்கு நீங்க ஒரு புல்ல அடிச்சுட்டு வல்லவனா ரோட்ல நடந்து போங்க பாப்போம்
வேற என்ன ஃபுல் ஆயுதம் இங்கேய? ஆ ஆ ஆ ஒரு அருவம்புல் கூட ஒரு ஆயுதம் அப்படி சொல்லுங்க. நான் அப்படித்தான் நினைச்சேன். மூடிய மோந்து பார்த்தாலே குப்புற விழுதாங்க. இதுல ஃபுல் அடிச்சுட்டு எப்படி ரோட்ல தெம்பா நடக்க? ஏமாமா 3 மூடி 3 அவனுசே சாப்பிட முடியல, நீங்க அரை கோட்டருக்கு போயிட்டிய. ஆ ஆ வீட்டுக்குள்ள வீட்டுக்காரிட்ட சண்டை போட்டுட்டு வெளியில வந்து நீங்க ஒரு குவார்டர் அடிக்காம வீட்டுக்குள்ள போயிருங்க பாப்போம். ஒரு குவார்டர் அடிச்சுட்டு வந்தா துணைக்கு உங்களுக்கு ஆள் வந்தத மாதிரி. முடியாது முடியாது. அரைக்கிய சமாளிக்க நீங்க அரைக்கனை உள்ள இறக்கிட்டு போகல. நம்ம இப்படி போனாதான் பருப்பு பலகை கொண்டு மேல எரிய மாட்டான். ஆமா, மூக்குல இடிச்சிடக்கூடாதுல. இப்படி போயிட்டோம்னு வைங்க, கிறங்கி சுழண்டு போகும்போது அது வேற யானை கோணம் மூஞ்சி முறையில் அடிச்சு மூச்சு குச்சி போயிடுதுன்னா என்ன செய்ய? வச்சுப்பா, அவன் வச்சு பாம்பானாலும் வச்சு பார்க்கணுமே. நீங்க இப்பதான் பாக்கியலோ? சாம கொடைக்கு முன்னே 2 புல்லு அங்க போயிட்டு. அப்புறம் என்ன, நாங்களும் பார்த்தோம். அப்படி அதனாலே மாயாண்டி சுடலே 1000 விதமாகிய பாம்புகளையும் நல்ல பாம்பை பிடித்தார். நஞ்சு பல்லை பிடுங்கினார். பாம்பு கூடையில போட்டு நந்தமுனல் ஊருக்கு வருகிறார். மாந்திரவாதி புலையனை பார்த்தார். ஐயா பெரியவர, ஓ பெரியவர, இந்த ஊர் நாட்டாம யாரியா? இப்ப தாம்பலத்துல கணக்கு நீங்க தான் முடிக்கணும். வேலை முடிஞ்ச உடனே கணக்கு முடிக்கணும். நாட்டாம நீங்க தானே? எந்த ஊருக்கு? ஓ நந்தம்புணல் ஊருக்குயா? காலங்கட்டு கணக்கில போதங்கட்டு வேலைதான் இருக்கு. அதான் உங்களுக்கு நந்தம்புணல் ஊர்ல மாந்திரவாதி பெரும்புலையன் யாரு? ஓ நாட்டாம நீங்கன்னு சொல்லிட்டிய. மாந்திரவாதி யாரியா? அப்ப இவரை இப்ப சும்மா விடப்படாதியோ? இவரை இப்ப சுடுகாட்டு கூட்டு போகணும். மண்டை ஓட்டம் எடுக்க, அங்க இருக்கக்கூடிய மண்டை ஓட்டம் எடுக்க. ஆந்திரவாதிலா? ஓ அங்கதானே மாமா சாம்பல் இருக்கு. மாந்திரிகத்துக்கு தகுந்த பொருள் அங்கதான் இருக்கு. மாந்திரவாதி நான் தான் மணியரு. அப்போ போயிட வேண்டியதானே, எடுத்துட்டு வரணும். அதுக்கு தான் சுடுகாட்டுக்கு போய் சொன்னேன். இங்கதானே நாட்டாம பெரும்புலைய? அப்ப நான் இங்க ஒரு வேலை பார்க்க வந்திருக்கேன் ஐயா. என்ன வேலை? பாம்பாட்டம் பண்ண வந்திருக்கேன். சரி, பாம்பாட்டம்னா என்ன ஆட்டம் தெரியுமா? என்ன ஆட்டம்? ஸ்னேக் ஆட்டம். ஸ்னேக் டான்ஸ். ஸ்னேக் டான்ஸ் அப்படின்னா என்ன? பாம்பாட்டம். பாம்பாட்டம் இங்கிலீஷ்ல, தமிழ்ல? இங்கிலீஷ்ல ஸ்னேக் டான்ஸ். ஆமா. பாம்பாட்டம். இன்னொன்னு சர்ப்ப ஆட்டம். இந்த ஆட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், 10 வருஷத்துக்குனாலும் அயக்க மாட்டீங்க. ஆமா, இந்த பாம்பாட்டம் போடுறதுக்கு நீங்க எனக்கு ஒரு உத்தரவு கொடுக்கணும். ஐயா உமக்கு வயசு என்ன? இந்த வயசுல உமக்கு இந்த ஆசை தேவையா? இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு ஐயா. கீழே விழுந்து மண்டைய கண்டைய போட்டா அப்ப எழுதி கொடுங்க. ஆமா, கீழே விழுந்தா எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு உங்க வேலையை பாருங்க. மாயாண்டி உத்தரவுகளை பெற்றார்.
எந்த இடத்துல பாம்பாட்டம் போட்டா புலையன் வருவான், புலைய மகா வருவான்? வரமாட்டாங்க. ஆ ஆ மைதானமா இருக்கணும். மக்கள பவர் மைதானத்தை மாதிரி இருக்கணும். புலையங்கோட்டைக்கு வடக்கு பக்கம் இதை மாதிரி மைதானம். நம்ம இருந்து ஆட்டம் போடுறதுக்கு இதுதான் சரியான இடம். அரவம் இல்லாம பாம்பாட்டம் போட்டா யாரு பாப்பா? இப்போ நம்ம பூச்சி மாமரத்தை சுடலை கோயில்ல கூட சிறப்பா நடக்கு. இந்த மைக்கு இல்லாம நம்ம வில்லு படிச்சோம்னா கோயில் கூட நடக்கிற மாதிரி தெரியுமா? தெரியாது. நம்ம அந்த காலத்துல வெங்கல தொண்ட மன்னர்கள் இருந்தாங்களாம், மைக் இல்லாம படிச்சாங்க. இப்ப நம்மளால மைக் இல்லாம ஒரு வார்த்தை வாயை உதிக்க முடியாது. எதுக்கு ஏன் சாப்பிடவே முடிய மாட்டேக்கோ? அந்த காலம் கம்மம்புல்லு, கேழ்வரகு, சாமி, தெனை, கேப்பக்கூழ், சோளக்கஞ்சி அப்படின்னு சாப்பிட்டாங்க. வில்லுக்காரங்க அந்த காலம் வில்லு முடிச்சுட்டு இறங்கி போகும்போது வீடு விட அம்மா நீத்தண்ணி இருந்தா கொடுங்க. ஆமா, நீத்தண்ணியும் பருக்கையும் பொடி உள்ளிய கடிச்சுக்கிட்டு இந்த கஞ்சி தண்ணியும் குடிச்சிட்டு கீழே தூங்குவாங்க. அந்த கொலை கொதிப்பு அடங்கி போயிரும். விடியாக்காலம் தெம்பா எந்திரிச்சுக்கிடுவாங்க. இப்போ நல்லா இருக்கும். இப்ப நீத்தண்ணிக்கு பதில் பேக்குக்குள்ள ஸ்டாக் வச்சுக்கிடுதிய. அப்பப்ப அந்த தொண்டை போசல் டானிக்கு மாதிரி தூங்கும் போது 2 மூடி, எந்திரிக்கும் போது 2 மூடி. இந்த விடியாக்காலம் பிள்ளைகளுக்கு தூங்கி முழிச்ச உடனே தாய்மார்கள் கிரேப் பாட்டில் கொடுப்பாங்க. நீங்க ஓஹோ, அப்ப எப்படி இருக்கும் பலம்? கவர்மெண்ட் டானிக்கு குடிக்கலா? துட்டு கொடுத்தானே வாங்குறிய? அப்பம் சமைச்சிரும். எதுக்கு? ஓஹோ, தருவாங்க. ஆரோக்கியமான டானிக்கு, பழரசம். அதனாலதான் தெம்பா இருக்கிய. அந்த காலம் வடி சாராயம் குடிச்சாங்க, உடம்புக்கு எந்த பால்ட்டும் இல்லை. அவங்க சாப்பிட்ட ஆகாரம் அதை தெம்பாக்கி காட்டுது. இப்பவும் உங்களுக்கு ஆரோக்கியமான டானிக்கு தான் அந்த டானிக்கு. அதுக்கு தக்கன சாப்பாடு சாப்பிடணும். ஓஹோ, 145 விலைய நான் சொல்லுதேன். 145 இப்படி எல்லாம் சாப்பிட்டா தெம்பு இருக்காது இல்லையா? அதனால என் ஐயா ஆண்டவன் மாயா ஆண்டி சுடலைசன் பார்த்தார், இந்த மைதானத்திலே பாம்பாட்டம் போடணுமானா மலையாளத்து மக்களுக்கு பறையோசை அடித்து அறிக்கை கொடுக்கணும். அப்பந்தான் 4 பேர் நம்ம பாம்பாட்டம் போட போறோம்னு வந்துருவாங்க. ஆமா, என்ற ஆண்டவனாகிய மாயா ஆண்டி சுடலைசன் அந்த மலையாள தேசத்திலே ஒத்த முரசு அடித்தார். ஊரு சனத்தை வரவழைத்தார். மலையாளத்துல வீடு சேர்ந்து இருக்காதுல? ஆமா, பள்ளத்துக்குள்ள 2 வீடு இருக்கும், மேட்ல 2 வீடு இருக்கும். ஆமா, இங்க இருந்து பார்த்தா மலை மாதிரி தெரியும். சரி, ஆனா உள்ள போனா தான் வீடு இருக்கிறது தெரியும். ஆமா, வீடு இருக்கிறது தெரியும். நானும் ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, அப்படி இடத்துல இருக்கணும் ஒரு வீடு கட்டின்னு. கூப்பிடுதேன், வரமாட்டுக்காங்களே. வாங்க போவோம், ஒரு பாக்கெட் சிப்ஸ் போட்டாலும் வித்து கொடுவோங்க, வரமாட்டுக்காங்க. அப்ப வாங்கங்க, ஒருத்தர் வரமாட்டுக்காங்க. ஓஹோ, சிப்ஸ் கடையும் வச்சுக்கிடுவோம். அப்பப்போ அங்க தமிழ்நாட்டுக்கு வந்து வில்லு அடிச்சுக்கிடுவோம். அப்படியா? பார்க்கணும் அப்படின்னு நீங்க பட்டயமே போட்டுட்டீங்க. மண்டை மறைகிறது வரைக்கும் மாரியம்மா வில்லு அடிக்கத்தான் செய்யணும். அப்படியா? அதெல்லாம் ஐயா தெம்பு கொடுப்பாரு, அதெல்லாம் கொடுப்பாரு.
இப்போ நீங்க 5 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்னத்தையாவது புலம்பிக்கிட்டே தானே இருக்க வேண்டியிருக்கு. அப்படி ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலை மலையாளத்து மக்களுக்கு அறிக்கையை கொடுத்தார். ஊரு சனங்களை வரவழைத்தார். பறையோசையை கேட்டு வருகிறார்கள் மலையாளத்து மக்கள் எல்லாம். பாலிகளும் ஜூலிகளும் பாலிகளும் ஜூலிகளும் பச்சை பிள்ளை தாசிகளும் தொட்டில் குழந்தை மோதல் தொட்டில் குழந்தை மோதல் கட்டில் கிழவர் வாரை தொட்டில் குழந்தை மோதல் கட்டில் கிழவர் வாரை பிள்ளையில இருந்து துவண்ட கிழவர் வரைக்கும், ஆமா, பிறந்த பிள்ளையில இருந்து பெரிய வயசாளி வரைக்கும், அம்மா தள்ளாடும் கிழமை வரைக்கும் மாயாண்டி ஆட்டங்களை பார்க்க வந்து கூட்டம் கூடி இருந்தார்கள். சரி, இந்த கூட்டத்துக்குள்ள என்ன நம்ம ஆளு வந்திருக்காளா? ஆளு வந்திருக்காளா? நம்ம ஆளு வந்திருக்கா? வந்திருக்கா. பொலையம் மகா வந்திருக்காளா? வந்திருக்காளா? வந்திருக்காளா அப்படின்னு கண்ணும் சுத்துல வருது. ஓட்டத்துல இருக்கு, கண்ணோட்டத்துல. இத பார்த்தா செங்கமலம் என்ன மாபிசைக்கு பக்கம் வந்தா. ஆமா, அக்கா ஏ மாபிசைக்கு அக்கா உள்ளே அடைஞ்சு இரு, உள்ளே இரு, நீ வெளியில என்ன நடக்கு ஏது நடக்குன்னு பார்க்க வேண்டாமா? ஆமா, என்னம்மா நடக்கு? என்ன நடக்கு? யாரோ ஒரு பண்டாரம் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காரு. ஆமா, பாம்பாட்டம் போடுதாரு. நம்ம ஊர் கூட்டமெல்லாம் அங்கதான் நிக்கி. அங்கதான் நிக்கி. இந்த வயசாலிய ஆட்டத்தை பார்த்தேன்னா உங்க அப்பா அடைச்சு வச்ச பாவம் அப்பமே தீந்துரும். எப்படி? எங்க அப்பா அடைச்சு வச்ச பாவம் தீந்துருமா? தீந்துருமா? ஆண்களை பார்க்க கூடாதுன்னு தானே எங்க அப்பா அடைச்சு வச்சிருக்காரு. ஆமா. ஏ மாவிசைக்கு என்ன வாலிபரை பார்த்தா தானே வம்பு. வம்பு தாத்தாவுக்கு வயசு 90 10 110 வயசு இருக்குமா ஐயா? கூட இருக்கும், கூட இருக்கும். உனக்கு இன்னொன்னு தெரியுமா செங்கமலம்? 20 வயசு இளைஞரை நம்பினாலும் 70 வயசு வாலிபரை நம்ப முடியாது, நம்ப முடியாது. அது ஏன் நீ பயப்படுத? வீட்டை விட்டு வெளியே வந்தா தானே வீண் வம்பு. 7 அறைக்கு மேலே ஏகாம்பர சன்னல் போட்டிருக்காரே உங்க அப்பா. காத்து அடிக்கணும்னு கண்ணாடி சன்னல் போட்டிருக்காரு. வேனல் அடிக்கும் என்று வேதாள சன்னல் போட்டிருக்காரு. சரவணா, அது வழியாக இருந்து நீ பாம்பாட்டத்தை பார்க்கலான்னா. அவ மாவிசைக்கு அந்த அம்மா நகை கேட்டு ஆசைப்பட்டா இல்லையா? நம்ம அப்பா களவு செய்து கொண்டு வந்த ஆபரணத்தை அள்ளி போட்டா. உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் அங்கமெல்லாம் பூட்டினா. 7 அறைக்கு மேல் இருந்த அக்காலும் தங்கை போல் மாயாண்டி ஆட்டங்களை பார்த்து ரசிக்கிறார்கள். புரிஞ்சுட்டா? அப்பந்தான் கூட்டத்தார்கள் பார்த்தாரு, இயாளே சமயம் ஆகுது இல்லையோ, இயாள் பணி ஆரம்பிக்கட்ட. அப்ப மாயாண்டி பார்த்தாரு, ஆட்டத்தை ஆரம்பிப்போம், வரட்டு மாவிசைக்கு. இந்த கூட்டத்தோட நம்ம ஆட்டத்தை முடிச்சுக்கிடணும். கூட்டம் இருந்தா தானையா கூத்தாடிக்கு கொண்டாட்டம், இல்லைன்னா அவங்க பாட்டு திண்டாட்டம். எதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். கூட்டம் இருந்தா 10 ரூபா. இல்லைண்ணா இருங்க, நீங்க இருங்க. கூட்டம் இருந்தா 10 ரூபா கொடுப்பாங்க. கூட்டம் இல்லைன்னா முதல்ல தொழிலாளியும் உறங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதனால இந்த கூட்டத்தோட அந்த அண்ணன் கிடா வெட்டது அண்ணன் நம்ம வில்ல கேட்டுக்கிட்டே வில்லு முடியங்குள்ளையும் கறியை வெட்டி முடிக்கும்னு இங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்காவோ. நான் வெட்ட தண்டி நீங்கள் படிச்சுக்கிட்டு இருங்கங்காவோ. நீங்கள்லாம் என்ன உடுக்கு கூட அடிக்கிய என் வசனத்துக்கு தகுந்தபடி அங்கே பாருங்க கட்டைகளை தாளம் எப்படி போடுறாங்க, கெத்து எப்படி விழுது. கதையை கேட்டு ரசிப்போட விழுது விழுது. கத்திட்டு கட்டையில தாளம் விழுது, தாளம் விழுது. நீங்களும் அடிக்கல, கட்டையும் தாளமும் உடுக்கும் குடமும் அடிக்கல. அங்க பாருங்க என்ன ஆயுதவியா? ஓஹோ, இதுதான் நம்ம முக்கியமா தேவைப்படுது. எங்க மாமாவுக்கு ஒண்ணு தேவைப்படுது, கத்தையும் கட்டையும். அதுக்கு இந்த கத்தி காணாது. உங்களுக்கு இல்ல மாமா, நீங்க வாங்கி விட்டுருக்க கடாய்க்கு. அத அதுக்குத்தான் சொல்றேன்.
அப்படி ஆண்டவனாக சுடலை பார்த்தார். சரி நம்ம வேலையை ஆரம்பிப்போம் வரட்டும் என்று மகுடி குழலை எடுத்தார். சுடலை வாசிக்கின்றார். ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே பாம்பே ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே 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 ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே பாம்பே அத்தி மரம் மதில மதில முட்டையுமிட்டு ஆவரங்காடாதில குஞ்சு பொறித்து குஞ்சிக்கு இறை தேடி போற பாம்பே பாம்பே ஊத்தாடும் சித்தனை போல் ஆடாய் பாம்பே 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 ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே பாம்பே அத்தி மரம் மதில முட்டையும் முட்டையுமிட்டு ஆவரங்காடாதில குஞ்சு பொறித்து குஞ்சிக்கு இறை தேடி போற பாம்பே பாம்பே ஊத்தாடும் சித்தனை போல் ஆடாய் பாம்பே ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே 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 ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே பாம்பே குற்றமற்ற சிவனாருக்கு மானாயே ஆவரமானாயே திருமாலனுக்கு கூட மானாயே கற்ற குழல் பார்வதிக்கு கங்கணமானாயே கங்கணமானாயே கண்ணன் திருமாலனுக்கு வண்ணப்பாயான வண்ணப்பாயான ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே பாம்பே அலைகடல் பால் கடல் அச்சுதனர் பள்ளி பள்ளி கொண்ட பல பல வண்ண நிறம் பாய் போல் படுத்திருப்பாய் உலகினில் சந்திரன் சூரியன் இருவரையும் உலகினில் சந்திரன் சூரியன் சூரியன் இருவரையும் ஒளியை மறைத்து நின்று தெரிய தெரிய சொல்லி ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே 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 ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே பாம்பே மானிடர் யாவரையும் வாயால் கடித்திடுவாய் மானிடர் யாவரையும் வாயால் கடித்திடுவார் மண்டை வீரைக்கும் வீசம் ஓடிட செய்திடுவாய் மண்டை விரைக்க விஷம் ஓடிட செய்திடுவார் தானொரு மந்திரத்தில் தானே இறங்கிடுவாய் தானொரு மந்திரத்தில் தானே இறங்கிடுவார் தரணியில் யாவருக்கும் தெரிய தெரிய வென்று சொல்லி ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே 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 ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே ஆடாய் பாம்பே பாடும் பாம்பே ஆடாய் பாம்பே பாடும் பாட்டை அட்டே காளி புலையல் கோட்டை அதிசயங்காண வந்த ஆண்டி மாயாண்டி என்று ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே பாம்பே பாம்பே
மண்ணூர்லே வக்கணத்து மலம்பாம்பு மஞ்சச்சாரையே மண்ணூலே வக்களத்தி மலப்பாம்பு மஞ்சச்சாறு கண்ணாடி விரிசுடன் கனத்த கோடி விரிசு கண்ணாடி விரிசுடன் கனத்த கோடி விரிசு இன்னும் இருக்கும் பாம்பே எல்லோர்க்கும் மேலான இன்னும் இருக்கும் பாம்பே எல்லோர்க்கும் மேலான ஈசன் திருமுடி மேல இருக்குகின்ற நல்ல பாம்பே ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே ஏ பாம்பே பாம்பே ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே அப்படி ஆண்டவன் மாயாண்டி பாம்பாட்டம் செய்ய இந்த பொன்னான வேளையிலே ஆமா